வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்சி கிளாஸ் 11க்கு சாப்டர் 6ல் இருக்கிற பார்ட் 15 வீடியோ. இதில் சாப்டர் 6 வந்து ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர். ஸோ இந்த சாப்டரை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கை வந்து இதுக்கு முன்னாடி பார்ட்லேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ப்ரிங்கில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கன்சர்வேட்டிவான ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம். சரி, ஸ்ப்ரிங்கில் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங்கு நார்மல் பொசிஷன்லேருந்து, ஸோ இனிஷியலாக அது இருக்கிற பொசிஷன்லேருந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஸ்ப்ரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுதோ இல்லை கம்ப்ரெஸ் பண்ணும் பொழுதோ அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகுது, அதனுடைய பொசிஷனை மாற்றுது. ஓகேவா, அதிகமாகுது இல்லை கம்மியாகுது. ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து உருவாகுது. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுத்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ண உடனே அந்த ஸ்ப்ரிங் வந்து பழைய பொசிஷனுக்கு கொண்டுட்டு வர ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல உருவான அந்த ஸ்ப்ரிங்கில் உருவான ஃபோர்ஸு தான் நம்ம கொடுத்ததுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டாக ஸ்ப்ரிங்கில் உருவான ஃபோர்ஸு தான் ஸ்ப்ரிங்கை பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வர வைக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ் மூலமாக ஸ்ப்ரிங்கில் ஒரு வேலை நடக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் ஆஃப் த ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங்கில் உருவாகக்கூடிய வேலை, ஸ்ப்ரிங்கினால் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போன பார்ட்லேயே நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ அப்போ இப்போ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியான பிக்சர் தான் உங்களுக்கு நான் போன பார்ட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ if the block is moved from an initial displacement xi, நம்ம இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஸ்ப்ரிங்கை இந்த சென்டர் இதில் பிக்சரில் பாருங்கள், அதே மாதிரி ஸ்ப்ரிங் எடுத்து நம்ம பிளாக்கில் அட்டாச் பண்ணி நார்மல் பொசிஷனில் ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்கோம். இது வந்து இனிஷியல் பொசிஷன். ஸோ அதாவது x = 0, அதாவது ஈக்லிபிரியம் பொசிஷன் சொல்லணும். ஓகே, கிளியர்? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் இஸ் மூவ் ஃப்ரம் அன் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் xi. ஸோ இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கை ஈக்லிபிரியம் பொசிஷன்லேருந்து அதை மாற்ற ஆரம்பிக்கணும் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா, இனிஷியலாக அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக போகிற இடம். ஓகேவா, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்க போகிற இடம். ஸோ அந்த இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்ஐனும் அதிலிருந்து நம்ம எவ்வளோ தூரம் அந்த பிளாக்கை வந்து நகர்த்தணும் அப்படிங்கிறது ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸை. ஸோ நம்ம பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸோட நம்ம நகர்த்திருக்கோம் அப்படின்னா அது எக்ஸ்எஃப், அதாவது ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அவ்வளோ தூரம் ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குது. கிளியர்? சரி, இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும், ஒரு பிளாக்கை இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ஐலிருந்து ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்எஃப் வரையும் நகர்த்தணும். ஓகே, ஸோ அப்போ நகர்த்தினது மூலமாக நடந்த ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் WS. ஸோ இப்போ அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அப்போ அந்த ஸ்ப்ரிங்குக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும், அது மூலமாக அந்த ஸ்ப்ரிங் வந்து எவ்வளோ வேலை செய்யும் அப்படிங்கிறதான் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வரப்போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸால் செய்யப்பட்ட வேலை WS அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். ஓகே, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸால் வேலை செஞ்சோன்னா என்ன அர்த்தம், ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா. ஸோ அப்போ ஒர்க் டன் WS = ஃபோர்ஸ் FS. ஏன்னா ஸ்ப்ரிங்கால் செஞ்ச வேலை தானே, அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தானே இங்கே உருவாயிருக்கும். ஸோ WFS × dx, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை dx × cos θ அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். கிளியர்? சரி, இப்போ எஃப்எஸ் அப்படிங்கிறது என்ன, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஹூக்ஸில் அப்படி நம்ம படிச்சிருக்கோம். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னா KX × dxங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ காஸ் தீட்டா அப்படிங்கிற நம்ம என்ன நோட் பண்ணுவோம், நம்ம ஸ்ப்ரிங் இந்த சைடு எக்ஸ்பெண்ட் பண்ணோமா, ஸோ ஃபோர்ஸ் கொடுத்து எக்ஸ்பெண்ட் பண்ணோம். அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷனில் நமக்கு உருவாயிருக்கும், இந்த டைரக்ஷனில். ஏன்னா அப்படி தான் நமக்கு கிடைக்கும், எந்த சைடு எக்ஸ்பெண்ட் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்ப்ரிங் திரும்ப மூவ் ஆகிடும். அதுதானே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், அதனால தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட வேலையே தானே. ஓகே, ஸோ அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிருக்கும். அப்போ இங்கே எவ்வளோ நமக்கு ஆங்கிள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி நமக்கு ஆங்கிள் கிடைக்கும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன், ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், FS இந்த டைரக்ஷன்.
ஓகே 180 டிகிரி. அப்போ காஸ் 180யோட வேல்யூ என்ன நமக்கு -1 இல்லையா? ஸோ அப்போ காஸ் 180 -1 அப்படிங்கிறதுனால தான் நமக்கு இங்கே -kx dx அப்படிங்கிறது கிடைக்கிது. அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸால் செய்யப்பட்ட வேலை WS ஒர்க் டன் இஸ் WS ஈக்குவல் டு -kx dx. ஓகே, ஸோ இந்த டேர்ம் எப்படி வந்துச்சுன்னு நமக்கு புரியுதா? கிளியர்? சரி. ஸோ இப்போ நம்ம இன்டகிரேஷன் எதுக்கு போட்டிருக்கோம்? இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் xiலிருந்து ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் xf வரையிலும் நமக்கு நடக்குது அப்படிங்கிறதுனால இன்டகிரல் பண்ணுறோம். ஸோ நடந்த வேலை அவ்வளோ தூரம் அப்படிங்கிறதுனால நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பாட்டில் நம்ம இன்டகிரேஷன் பண்ணல, ஜஸ்ட் அந்த கொஸ்டின்லேருந்து மாறினா எவ்வளோ வேலை நடந்திருக்கும் அப்படிங்கிற மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம இன்டகிரேஷனை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு kxi ஸ்கொயர் டிவைட் பை 2 மைனஸ் kf ஸ்கொயர் kxf ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த டேர்மை நம்ம டேரெக்டாக நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணாமல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேங்கிறது கான்ஸ்டன்ட் டேம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம -k அப்படிங்கிற டேர்மை வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிற டேர்ம் நமக்கு என்னது? xiங்கிற இனிஷியல் பொசிஷன், xfங்கிற ஃபைனல் பொசிஷன், x dx. ஓகே, ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? x பவர் n இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா x பவர் n+1 டிவைடட் பை n+1. ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எக்ஸ் பவர் என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1ன்னு இருக்கிறதா நமக்கு அர்த்தம். இதுவுமே போலன்னா 1 இருக்கிறது பவரில் 1. ஸோ அப்போ எக்ஸ் பவர் 1 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n+1னா என்னுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம்? 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ அப்போ எக்ஸ் பவர் 1+1 எவ்வளோது? 2x ஸ்கொயர் டிவைட் பை n+1 எவ்வளோது? டிவைட் பை 2. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் பவர் n-க்கு பதிலாக இந்த இடத்துல எக்ஸ் பவர் 1க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிடலாமா நம்ம அதை? ஓகே, ஸோ அப்போ x ஸ்கொயர் டிவைட் பை 2 அப்பர் லிமிட் லோயர் லிமிட். ஸோ நான் இதை -kவை எழுதலை, இப்போ வந்து நம்ம இது மட்டும் தான் சப்ஸ்டிட் பண்ணுறோம். xf இன்ட்டு xi. ஓகேவா? சரி, இப்போ -k இந்த சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு -k உள்ள மல்டிபிள் பண்ணிக்குவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? xf ஸ்கொயர் டிவைட் பை 2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் xi ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸோ வெளியில் ஆல்ரெடி நமக்கு ஒரு -k இருக்கு இல்லையா? அதால் உள்ள மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும்? -k xf ஸ்கொயர் டிவைட் பை 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆகும்? -k இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? ப்ளஸ் ஆயிடும். ஸோ அப்போ ப்ளஸ் k xi ஸ்கொயர் டிவைட் பை 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கிளியர்? சரி, இதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் xi ஸ்கொயர் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம், அதான் -xf ஸ்கொயர் டேர்மை செகண்ட் எழுதியிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிச்சு. ஓகே, ஸோ அப்போ ஒர்க் டன் WS ஸ்ப்ரிங்கால் செய்யப்பட்ட வேலை, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸால் நமக்கு செய்யப்பட்ட வேலை WS ஈக்குவல் டு kxi ஸ்கொயர் டிவைட் பை 2 மைனஸ் kxf ஸ்கொயர் டிவைட் பை 2. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா thus the work done by the spring force depend only on the end points அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஸ்ப்ரிங்கில் செய்யப்பட்ட வேலை, ஸ்ப்ரிங்கால் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட்ஸை பொறுத்து இருக்குது. எப்படி? நமக்கு k/2ங்கிறது கான்ஸ்டன்ட் டேம். ஓகேவா? ஸோ அதனால் அது மாறாது. அப்போ xi ஸ்கொயர் xf ஸ்கொயர் இதெல்லாம் மாறப்போகுது. ஓகே, ஸோ அப்போ xi ஸ்கொயர்டு xf ஸ்கொயர்டு என்ன? ஸ்ப்ரிங்கோட எண்டு பாயிண்ட் இல்லையா? ஸ்டார்டிங் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எண்டு பாயிண்ட் இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டை பொறுத்து தான் மாறும் அப்படிங்கிறதால சொல்கிறோம். thus the work done by the spring force, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸால் உருவாகக்கூடிய வேலை ஒர்க் டன் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த எண்டு பாயிண்ட், எண்டு பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் மறுபடியும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா specifically if the block is pulled from xi and allowed to return to xi. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? xiலேருந்து xfக்கு இழுத்தோம், ஸ்ப்ரிங்கை இழுத்தோம், ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆகும்? திரும்ப அந்த ஸ்ப்ரிங்கை xikே போயிடுமா? ஸோ அப்போ xikே போகிற மாதிரி நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நமக்கு என்னவாகும்? நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருக்கோம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா?
ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறிச்சு, திரும்ப அதே பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு அங்கே இருக்குமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடையாது. ஸோ அப்போ இனிஷியல் எக்ஸையிலிருந்து திரும்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், திரும்ப அது ரிட்டர்ன் வரத்துக்கு எக்ஸைக்கே திரும்ப வரத்துக்கு நம்ம அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபைனல் எக்ஸ்எஃப் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஃபைனல் எக்ஸ்எஃப்ங்கிறது கிடையாது அப்படின்னா அது என்னவா மாறுச்சு, நமக்கு திரும்ப எக்ஸைக்கே வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ எக்ஸுக்கு பிறகு நம்ம எக்ஸை திரும்ப போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஒர்க் டன்ங்கிறது 0. கிளியர்? ஸோ ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே இல்லை. ஒர்க் டன்னா என்ன? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது நமக்கு இல்லை, ஏன்னா திரும்ப பழைய பொசிஷனுக்கே வந்துருச்சு. அதனால் ஒர்க் டன்ங்கிறது 0. ஸோ இதுதான் வந்து நமக்கு செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம வேறு எப்படி சொல்லலாம், அதாவது செகண்ட் பாயிண்ட் நம்ம கொண்டு வந்ததை நம்ம வேறு எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the work done by the spring force in the cyclic process is 0. அதாவது ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, ஒரு பிளாக்கு இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகிட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு வரதை நம்ம வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வரதை ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். எப்படி நம்ம சிம்பிள் பண்ணலாம், ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு வர சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வரும்போது அது வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மூலமாக நடக்குது அப்படின்னா அங்கே செய்யப்பட்ட வேலை ஒர்க் டன்ங்கிறது 0வாக இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு நிறைய எம்சிக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்ங்கிறது ஸ்ப்ரிங் ஒரு பொசிஷன்ல இருந்து இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனலுக்கு போயிட்டு திரும்ப இனிஷியலுக்கே வருது அப்படின்னா ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்படி ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா ஒர்க் டன் அப்படிங்கிறது அங்கே என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா from above we understand that the spring force. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது மூலமாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்லேருந்து என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் பொசிஷன் டிபெண்ட் ஒன்லி அஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பை ஹூக்ஸ். ஸோ அதோட பொசிஷனை பொறுத்து தான். ஓகேவா? எக்ஸ்ஐங்கிற இனிஷியல் பொசிஷன், எக்ஸ்எஃப்ங்கிறது ஃபைனல் பொசிஷன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம படித்தது என்ன சொன்னோம், எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற இனிஷியல் பொசிஷன், எக்ஸ்எம் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு பொசிஷன் நோட் பண்ணோம், எக்ஸ்சி அப்படிங்கிறது கம்ப்ரஸ் பண்ணும்போது ஒரு பொசிஷன் நம்ம நோட் பண்ணோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்ட்டில். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூக்ஸ் லா படி இந்த பொசிஷன் டிபெண்ட்ஸ் ஒன்லி as first stated as by ஹூக்ஸ். ஹூக்ஸ் சொன்னபடி பொசிஷனை பொறுத்து தான் இருக்குது. எது? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பொசிஷனை பொறுத்து தான் இருக்குது. இது முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டஸ் த ஒர்க் விச் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த சைக்ளிக் ப்ராசஸ் படித்தோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒர்க் டன் விச் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் ஃபைனல் பொசிஷனை பொறுத்து தான் ஒர்க் டன் அப்படிங்கிறதும் இருக்குது. இனிஷியல் பொசிஷனும் ஒரு ஸ்ப்ரிங்க்கு ஃபைனல் பொசிஷனும் ஒன்று தான் அப்படிங்கும்போது ஒர்க் டன் 0 ஆகிடுது. இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் வேறுங்கும் போது தான் அங்கே ஒர்க் டன் அப்படிங்கிறதே இருக்குது. அப்போ ஒர்க் டன்ங்கிறது எண்டு பாயிண்ட்ஸை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கிளியர்? சரி, இப்போ அடுத்தது thus the spring force is the conservative force. இது நமக்கு தெரியும். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், மாறாத ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே, we define the potential energy V of x. இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் டன் எனர்ஜி, ஒர்க் டன்னுக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஸ்ப்ரிங்கில் உருவாக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறதுக்கே நம்ம வரப்போகிறோம். ஓகே, ஸோ அப்போ வி டிஃபைன் த பொட்டென்ஷியல் எனர்ஜி V ஆஃப் எக்ஸ். பொட்டென்ஷியல் எனர்ஜியை V கேபிட்டல் வின்னு நம்ம நோட் பண்ணுவோம், வெலாசிட்டியை இங்கே ஸ்மால் வின்னு நம்ம நோட் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வி டிஃபைன் த பொட்டென்ஷியல் எனர்ஜி V ஆஃப் எக்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் டு பி 0 when block and spring system is in equilibrium position. ஈக்லிபிரியம் பொசிஷன்னா எது நமக்கு இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் நம்ம ஈக்லிபிரியம் பொசிஷன் அப்படிங்கிறது நம்ம எதை வச்சோம், ஸ்டார்டிங்கில் இந்த தான் எந்த ஃபோர்ஸுமே நம்ம அப்ளை பண்ணாதப்ப நார்மலாக ஸ்ப்ரிங்கை ஒரு பிளாக்கோட கனெக்ட் பண்ணி வச்சோம்னா ஸ்ப்ரிங் எவ்வளோ தூரம் நமக்கு நிற்குமோ அதுதான் ஈக்லிபிரியம் பொசிஷன். ஓகேவா? ஸோ எந்த ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணாதப்ப அதோட ஈக்லிபிரியம் பொசிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சோம் இல்லையா? ஸோ அதை தான் இப்போ நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி டிஃபைன் த பொட்டென்ஷியல் எனர்ஜி V ஆஃப் எக்ஸ். V ஆஃப் எக்ஸுங்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். எப்போ 0வாக இருக்கும், இந்த பிளாக் அண்ட் ஸ்ப்ரிங் சிஸ்டம் இஸ் இன் ஈக்லிபிரியம் பொசிஷன். பிளாக்கும் ஸ்ப்ரிங்கும் ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்கும் பொழுது
நார்மலாக சாதாரணமாக இருக்கும் பொழுது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஜீரோவாக இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியும் எப்படி இருக்கும்? ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை இல்லையா? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது ஜீரோவாக தான் இருக்கும். ஃபார் அன் எக்ஸ்டென்ஷன் ஆர் கம்ப்ரஷன், இதை நம்ம படித்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருக்கோம். இல்லை அப்படின்னா எக்ஸ்பெண்ட் பண்ணும் பொழுதோ இல்லை கம்ப்ரஸ் பண்ணும் பொழுதோ த எபோவ் அனலைசிஸ் சஜஸ்ட் தட் அப்போ தான் நமக்கு என்ன ஆகுது? பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற ஒன்றே உருவாகுது. ஸ்ப்ரிங்கை ஈக்லிபிரியம் பொசிஷனில் வச்சுருக்கும் போது எந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கிடையாது. ஓகேவா? ஏன்னா அது மேலே எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை, அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்ப்ரிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லை கம்ப்ரஸ் பண்ணும்பொழுது எக்ஸுங்கிற பொசிஷன் மாறுது. அதனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற ஒன்று அங்கே நமக்கு கிடைக்கிது. நம்ம ஆல்ரெடி போன பார்ட்டில் டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ஒர்க் டன், ஸ்ப்ரிங்கால் செய்யப்பட்ட வேலை ஒர்க் டன் ஈக்குவல் டு ப்ளஸ் KXM டிவைடட் பை 2. இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் KXC டிவைட் பை 2ன்னு ஒரு டெரிவேஷன் கொண்டு வந்திருப்போம். இது எப்போ? ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது. ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் தான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி Vx ஈக்குவல் டு KX² டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்ம். இது எதோட ஜென்ரல் ஃபார்ம்? நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஒன்று டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம் பாருங்கள். அதை தான் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்லணும்? அது எக்ஸ்பெண்ட் ஆகி இல்லை கம்ப்ரஸ் ஆகும் பொழுது அதோடைய பொசிஷன் வந்து மாறுது. அப்போ தான் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஒன்று உருவாகுது. அதை தான் நம்ம KX² டிவைட் பை 2 அப்படிங்கிற ஜென்ரல் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கோம். இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இது எப்படி வந்து KX² டிவைட் பை 2 ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ஃபோர்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட்டில் லெசன் ஸ்டார்டிங்கே நம்ம தான் படிச்சிருக்கோம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ஃபோர்ஸுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நான் நடத்தியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா Fx ஈக்குவல் டு மைனஸ் dV டிவைட் பை dx. இங்கே விங்கிறது என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது ஃபோர்ஸ் F(x) அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதுதான் நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷனாக கிடச்சிது. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு KX² டிவைட் பை 2. KX² டிவைட் பை 2ங்கிறது நமக்கு என்ன? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ F(s) இல்லையா? ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் dV பை dx. ஓகே, சரி, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ F(x) அப்படிங்கிறது ஃபோர்ஸு ஈக்குவல் டு மைனஸ் dV பை dx அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் KX அப்படிங்கிறது கிடைக்கும். இதை நம்ம புக்கில் வந்து டேரெக்டாக டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோங்க. இது டேரெக்டாக டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? F(x) ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ரிலேஷன்ஷிப் உண்டு. ஏன்னா ஃபோர்ஸ் F(x) ஈக்குவல் டு dV பை dx இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம விக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? V(x)ங்கிறது என்ன? KX² டிவைட் பை 2வா? ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ மைனஸ் d பை dx ஆஃப் KX² டிவைடட் பை 2 என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்? விக்கு பதிலாக இங்கே நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? Kவும் 2வும் கான்ஸ்டன்ட்டாக இல்லையா? ஸோ அதை நம்ம வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது, K பை 2 d பை dx x². டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்படி நமக்கு கிடைக்கும்? x² ஈக்குவல் டு 2x x பவர் n வச்சுக்கோங்களேன். n x பவர் n மைனஸ் 1. ஓகே, ஸோ நமக்கு x பவர் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ அப்போ 2x பவர் 2 மைனஸ் 1 என்ன? 1. ஸோ 2x. ஓகேவா? அப்போ 2x தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை நம்ம இங்கே எழுதிக்கலாமா? மைனஸ் K டிவைடட் பை 2 இன்ட்டு 2x. இந்த 2 கேன்சல் ஆகிடும். மீதி நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் Kவும் எக்ஸும் தான் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே இருக்குது நமக்கு. ஓகேவா? அப்போ F(x) ஈக்குவல் டு மைனஸ் dV பை dx ஈக்குவல் டு மைனஸ் KXன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது ஹூக் சொன்ன மாதிரி பாருங்கள், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி dV பை dx ஈக்குவல் டு மைனஸ் KXன்னு நமக்கு கிடச்சிருச்சா? ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் கரெக்டாக நம்ம கொடுத்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைச்ச பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சா? ஓகே, சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஈக்லிபிரியம் பொசிஷனில் ஒரு பிளாக்கை வச்சுருக்கோம். ஈக்லிபிரியம் பொசிஷனுங்கிறது x ஈக்குவல் டு 0 பொசிஷன்.
ஓகேவா? ஸோ இப்போ x = 0 பொசிஷன்லேருந்து ஒரு பிளாக்கை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த பிளாக்கை வந்து நம்ம மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அதாவது எந்த இடத்துக்கு? x = +xmங்கிற இடத்துக்கு. பிளாக்கோட சைஸ் எல்லாம் மாறலை, உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் லைட்டாக பிளாக் மட்டும் போட்டிருக்கேன். அதோட மாஸோ சைஸோ மாறாது, ஒரே அளவு பிளாக் தான். நம்ம நகர்த்திருக்கோங்க தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த +xm -xmனு கொடுத்துருக்கேன். ஓகே, கிளியர்? சரி, இப்போ x = 0ங்கிற பொசிஷனில் வந்து +xmங்கிற பொசிஷனுக்கு நம்ம வந்து பிளாக்கை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், ஸ்ப்ரிங்கை இழுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இஃப் த பிளாக் மாஸ் m, இந்த பிளாக்கோட மாஸ் பார்த்தீங்கன்னா m, இதே அளவு மாஸ்னால் இந்த பிளாக்கும் ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, கம்ப்ரஸ் பண்ணுறது, ஸோ முன்னாடி மூவ் ஆகிறது, பின்னாடி மூவ் ஆகிறது. ஓகேவா? ஸோ அது மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இஸ் எக்ஸ்டெண்டட் டு xm, xmக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரிலீஸ் ஃப்ரம் ரெஸ்ட், திரும்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரெஸ்ட் பொசிஷனுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ தென் இட்ஸ் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அட் எனி ஆர்பிட்ரரி பாயிண்ட் எக்ஸ். இப்போ நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு வந்துட்டோம். ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. V of x அப்படிங்கிறது -kx² / 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ f of x = -kx தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு வந்துட்டோம். மெக்கானிக்கல் எனர்ஜி நமக்கு என்ன தெரியும்? கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேர்ந்தது. அப்போ ஸ்ப்ரிங்கில் மூவ் ஆகிறது மூலமாக கைனெட்டிக் எனர்ஜியும் நடக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அட் எனி ஆர்பிட்ரரி பாயிண்ட் எக்ஸ், இந்த ஆர்பிட்ரரி ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸில் மெக்கானிக்கல் எனர்ஜி இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம எக்ஸுங்கிறத நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகணும். இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுறதுக்கு தான் வேர் எக்ஸ் லை பிட்வீன் -xm and +xm will be given by. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் -xmலேருந்து +xm வரலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டு இந்த +xm -xmக்குள்ளே ஏதோ ஒரு பாயிண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸுங்கிற இது வந்து 0ல் இருக்கும்போது இது வந்து யூக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ +xmக்கு இப்படி மூவ் ஆகுது, திரும்ப நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது -xmக்கு போயிட்டு திரும்ப யூக்லிபிரியம் பொசிஷனுக்கு வரும். ஏன்னா ஸ்ப்ரிங்கு நம்ம விட்ட உடனே கரெக்டாக அது யூக்லிபிரியம் பொசிஷனில் போய் நிற்காது. ஓகேவா? நம்ம வந்து சிம்பிள் பெண்டலம் எப்படி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சைடு இழுத்து விட்டோம்னா ஒரு பக்கம் இப்படி நம்ம இழுத்து விடும்பொழுது அப்படி போயிட்டு மறுபடியும் என்ன ஆகும், இப்படி வந்து நிற்கும்பொழுது நம்ம ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுவோம், ஒரு சைக்கிள் நோட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இப்போ +xm -xm இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு எக்ஸுங்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸுங்கிற பாயிண்டில் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவான ஃபோர்ஸ் அப்படின்னு. அதனால் அதில் உருவாகக்கூடிய மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவாக தான் இருக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ kxm² = ½ kx² + ½ mv². அதாவது டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு இப்படி கிடைக்குது அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கோங்க, டிரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு, டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறது நமக்கு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, சரி, இப்போ நம்ம டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஈன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்டில் எக்ஸுங்கிற பாயிண்டில் நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு E = டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி E = கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுங்கிற பாயிண்டில் மெக்கானிக்கல் எனர்ஜி எவ்வளோ கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ EMன்னு எடுத்துக்கலாமா? EMங்கிறது எக்ஸம்ங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது அதனுடைய வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ப்ரிங்கை இழுத்து இந்த இடத்துல நம்ம நிறுத்திட்டோம். ஓகே, பிளாக்கை மூவ் பண்ணி அந்த இடத்த நிறுத்திட்டோம். அப்போ அங்கே வெலாசிட்டி இருக்குமா? இருக்காது. அந்த இடத்துல அது பொசிஷனில் அது நிற்குது. ஓகேவா? ஸோ அப்போ வெலாசிட்டி இருக்காது. அப்போ இங்கே வெலாசிட்டி V = 0. ஸோ கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா நமக்கு என்னது, ½ mv². ஸோ ½ mv² அப்படிங்கும்போது Vங்கிறது இங்கே 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ ½ mv²ங்கிறது என்னவாகும், அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஓகே, ப்ளஸ் அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரியும், kx/2. இங்கே m பொசிஷன்கிறதுனால xm² / 2. ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதியாச்சு. அப்போ இங்கே EMங்கிற பொசிஷனில்
நமக்கு இந்த இடத்துல மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது kxm² டிவைட் பை 2. அப்போ kxm² என்னவா இருக்குது, இங்கே நமக்கு கைனட்டிக் எனர்ஜி இல்லை. ஓகேவா, எக்ஸாம்ங்கிற கொஷனில் கைனட்டிக் எனர்ஜி இல்லை, 0. ஸோ அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. அப்போ டோட்டல் எனர்ஜியுமே எக்ஸாம்ங்கிற பொசிஷனில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்குது. அதை தான் நம்ம இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எக்ஸுங்கிற பொசிஷனுக்கு நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை விடுறோம், ரிலீஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ப்ரிங் இப்படி மூவ் ஆகி வருது, எக்ஸுங்கிற பொசிஷனுக்கு வரும்பொழுது நம்ம அந்த இடத்துல அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி நோட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல நோட் பண்ணுறத நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஈன்னு எடுத்துக்கலாம். E = கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த இடத்துல கைனட்டிக் எனர்ஜியை நம்ம வந்து ½ mv². ஓகே, ½ ஓகே, m ஓகே, மாசு, இதோட மாசு m, v². இந்த இடத்துல வரும்போது நமக்கு சம் வெலாசிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அது வீன்னு வச்சுக்கலாமா, ஸோ ஏதோ ஒரு அளவு வெலாசிட்டி இருக்குது, வீன்னு வச்சுக்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நோட் பண்ணுற வி கேபிட்டல் வி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே நோட் பண்ணுறது வெலாசிட்டி. ஸோ அப்போ mv². ஓகே, ஸோ mv² ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ, கைனட்டிக் எனர்ஜி ½ mv² நோட் பண்ணியாச்சு. பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது kx டிவைடட் பை 2, kx² டிவைட் பை 2. ஏன்னா இந்த பொசிஷன் என்ன நமக்கு எக்ஸுங்கிற பொசிஷன் தான் இல்லையா. ஸோ அங்கே தான் நம்ம xmங்கிற பொசிஷன், அதனால் xm நோட் பண்ணோம். இங்கே எக்ஸுங்கிறது தான் பொசிஷன். ஸோ அப்போ எக்ஸ் kx² டிவைட் பை 2. ஓகே, ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் தான் இங்கே நம்ம போட்டிருக்க ரெண்டு ஈக்குவேஷனையும் தான் ஈக்குவேட் பண்ணி நம்ம டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியை எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும், இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஈக்குவேட் பண்ணால் நம்ம டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னு கிடச்சிரும். ஏன் அப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்ப்ரிங்கில் உள்ள ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம நோட் பண்ணாலும் அதோட எனர்ஜி அப்படிங்கிற மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறது எப்படியா இருக்கும், நமக்கு கன்சர்வேட்டிவாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற எக்ஸுங்கிற பொசிஷனில் இருக்கும் பொழுது அதோடைய மெக்கானிக்கல் எனர்ஜியும் எக்ஸுங்கிற பொசிஷனில் இருக்கும்போது அதோடைய மெக்கானிக்கல் எனர்ஜியும் ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எக்ஸுங்கிற பொசிஷனில் இருக்கும் பொழுது அதோடைய மெக்கானிக்கல் எனர்ஜி EMங்கிறது ½ kxm² டிவைட் பை 2. அதுதான் இங்கே. ஓகே, ஸோ ½ தனியாக வெளில எடுத்திருக்காங்க, kxm² டிவைட் பை 2. ஓகே, கிளியர், ஈக்குவல் டு இந்த எக்ஸுங்கிற பொசிஷனில் இருக்கும்போது அதோடைய மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ½ kx² ப்ளஸ் ½ mv². பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி, எக்ஸ் பொசிஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி சேர்ந்து. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த பொசிஷனில் இருக்கும்போதும் அதோடைய டோட்டல் எனர்ஜியும் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் இந்த பொசிஷனில் இருக்கும்போது அந்த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஈக்குவேஷன் 5 அப்படிங்கிறது கிளியர் பண்ணுது. ஓகேவா, சரி. We have invoked that the conservation of mechanical energy. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது கன்சர்வேஷன் ஆனது. எக்ஸுங்கிற பொசிஷன்லையும் எக்ஸுங்கிற பொசிஷன்லையும் நீங்கள் எந்த இடத்துல நோட் பண்ணி எக்ஸுங்கிற பொசிஷன் நோட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவாக இருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ணுது. This suggests that the speed and the kinetic energy will be maximum at the equilibrium position. அப்போ நீங்கள் இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷன், இந்த பொசிஷன் பார்த்தீங்களா, ஈக்குலிபிரியம் பொசிஷன் அதாவது நார்மல் பொசிஷன், நம்ம எந்த ஃபோர்ஸுமே கொடுக்காம ஸ்டேபிளாக பிளாக் இருக்கும்பொழுது இருக்கிற பொசிஷன் தான் ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ அப்போ அந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது மேக்ஸிமம் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் அமௌண்ட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம், E = kinetic total mechanical energy equal to kinetic energy plus potential energy V. ஓகே, ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது அப்படி என்னவா இருக்கும், x = 0 தானே. அப்போ kx² டிவைட் பை 2, இங்கே எக்ஸுங்கிறது 0, அப்போ இங்கே 0 ஆயிடுச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆகிடும். அப்போ கைனட்டிக் எனர்ஜி மட்டும் தானே இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க என்னென்னா suggest the speed at the kinetic energy will be maximum at equilibrium position. ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜி தான் அதிகமாக இருக்கும். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியுமே என்னவாக இருக்கும், நமக்கு கைனட்டிக் எனர்ஜியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷனில் x² = 0 இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடுது.
ஓகே. ஸோ அப்போ ஆஃப் எம் விஎம் ஸ்கொயர். விஎம் ஸ்கொயர்னா என்ன? இங்கே வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக விஎம் ஸ்கொயர் போடும். எம்ங்கிறது மேக்ஸிமம் வெலாசிட்டியாக இருக்குங்கிறத நோட் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ அப்போ விஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆஃப் கே எக்ஸ்எம் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். இந்த ஈக்குவேஷனில் ஈக்லிபிரியம் பொசிஷனில் எக்ஸுங்கிறது 0 ஆகிடுது. அதனால் இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு 0 ஆகிடுது. ஆஃப் கே எக்ஸ்எம் ஸ்கொயர், அதுதான் ஆஃப் கே எக்ஸ்எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வெலாசிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆஃப் எம் விஎம் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கிது. இது ஈக்குவேஷன் 6. ஓகே. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ, அப்போ இந்த இடத்துல ஈக்லிபிரியம் பொசிஷனில் மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். ஓகே. சரி, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? வேர் விஎம் இஸ் த மேக்ஸிமம் ஸ்பீட். ஸோ வெலாசிட்டி ஸ்பீட். ஓகேவா? ஸோ அப்போ விஎம் இஸ் த மேக்ஸிமம் ஸ்பீட். அப்போ விஎம் ஈக்குவல் டு எப்படி கொண்டு வரலாம்? நம்ம இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்லேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணோம்னா விஎம் அப்படிங்கிற டேர்ம் இந்த பக்கம் வச்சுருவோம். விஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஆஃபும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ மீதி இங்கே என்ன டேர்ம் இருக்குது? கே எக்ஸ்எம் ஸ்கொயர். இந்த எம் வந்து இங்கே டிவிஷனில் வந்துடும். ஓகே. ஸோ அப்போ கே எக்ஸ்எம் ஸ்கொயர் டிவைட் பை எம். ஸோ விஎம் ஸ்கொயருங்கிறதுனால விஎம் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தோம்னா கே பை எம் ரூட்டில் வரும். இது எக்ஸ் எம் ஸ்கொயருங்கிறதுனால ஸ்கொயர் போயிடும். ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் போயிடும். வெறும் எக்ஸ் எம் மட்டும்தான் வரும். ஓகே. ஸோ இந்த தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா இந்த இதில் வந்து ஈக்குவேஷனாக டெரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ விஎம்ங்கிறது மேக்ஸிமம் ஸ்பீடு. எப்போ மேக்ஸிமம் ஸ்பீட் நமக்கு இருக்கும்? ஈக்லிபிரியம் பொசிஷன்கிட்ட வரும்போது மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. சரி, note that k by m has the dimension of t power minus 2. இங்கே k by m அப்படிங்கிறது டைமென்ஷன். நம்ம டைமென்ஷன் வேல்யூ படிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நம்ம நிறையா போட்டிருக்கோம். ஓகேவா? லென்த்துக்கு, டைமுக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுக்கெலாம் என்ன டைமென்ஷன் வரும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ k by m இருக்கும் பார்த்தீங்கன்னா ரூட் k by m, இதோட டைமென்ஷன் வந்து t power minus 2 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். உங்கள் ஈக்குவேஷன் வந்து டைமென்ஷனாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ t பவர் -2 தான் வரும். அப்போ உங்கள் ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும். இந்த ஈக்குவேஷன் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோமா? ஓகே. ஸோ இது எப்படி வந்துச்சு டைமென்ஷன் படி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஎம் மட்டும் கண்டுபிடிக்க வேணாம். இந்த பக்கம் எல்ஹெச்எஸ் ஈக்குவேஷன் ஆர்ஹெச்எஸ்ல ஈக்குவேஷன் டைமென்ஷன் ஒன்றா வருதான்னு மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்ஹெச்எஸ் சைடு, இது வந்து ஆர்ஹெச்எஸ் சைடு. ஓகே. ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் சைடு நமக்கு என்ன இருக்குது? மேக்ஸிமம் ஸ்பீட், அதாவது மேக்ஸிமம் வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் என்ன? ஸ்பீடு எல் டி பவர் -2 இல்லையா? ஸோ அப்போ எல் டி பவர் -1. ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே. எல் டி பவர் -1. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பீட் இதுக்கு வந்து வெலாசிட்டி டைமென்ஷன் வந்து எல் டி பவர் -1 எல்ஹெச்எஸ் சைடு. இப்போ ஆர்ஹெச்எஸ் சைடு நமக்கு ஈக்குவலாக வருதா அப்படின்னு பார்க்கணும். ஆர்ஹெச்எஸ் சைடு ஈக்குவலாக வருதா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கே அப்படிங்கிறதுக்கு என்ன டைமென்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்கிறது என்ன? எஃப்எஸ் ஈக்குவல் டு -kx. ஓகேவா? ஹூக்ஸ் லா படி. ஸோ அப்போ கே ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை இந்த எஃப்எஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுவோம்னா அப்போ -f(s) டிவைடட் பை கே, சாரி எக்ஸ். ஓகே. ஸோ அப்போ ஃபோர்ஸ் டிவைட் பை எக்ஸ் இல்லையா? ஸோ அப்போ ஃபோர்ஸுங்கிறது நமக்கு டைமென்ஷன் என்ன? எம் எல் டி பவர் -2 டிவைடட் பை எக்ஸுங்கிறதுக்கு லென்த் எல். ஓகே. ஸோ இப்போ நமக்கு எது கேன்சல் ஆகும்? இந்த எல்லும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது எம் டி பவர் -2. இது வந்து கேக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. ஸோ அப்போ கேக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு எம்முக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல் டி பவர் -1, ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ கேங்கிறது எம் டி பவர் -2 நமக்கு கிடச்சிச்சு டிவைடட் பை இந்த எம்முக்கு ஒரு கேபிட்டல் எம். ஸோ இங்கே ஒரு எம் இருக்குது. ஸோ இந்த எம்மும் கேன்சல் ஆகிடும். டி பவர் -2 அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ அப்போ டி பவர் -2 அப்படிங்கிறது நமக்கு இருக்குதும்போது இதுக்கு வந்து ரூட் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா டி பவர் -1 டி பவர் -1 ரூட்னு இருக்கும். ஓகே. ஸோ அப்போ டி பவர் -1 மட்டும்தான் நம்ம ரூட்டுக்கு வெளில கிடைக்குது. ஓகே. ஸோ அப்போ டி பவர் -1 இந்த பக்கம் எல் டி பவர் -1 ஈக்குவல் டு இந்த ரூட்டில் நம்ம கிடைக்கிறது வந்து டி பவர் -1 இந்த எக்ஸ்எம்முக்கு ஒரு எல்.
ஸோ அப்போ LHS சைடும் RHS சைடும் நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சா? LT பவர் -1 ஈக்குவல் டு LT பவர் -1 கிடைச்சிருச்சா நமக்கு? ஓகே. ஸோ அப்போ டைமென்ஷன் படி நம்ம இந்த ஈக்குவேஷன் கரெக்டு அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அப்போ டைமென்ஷன் நோட் தட் K by M has be dimension of T power -2. K by M மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா T power -2ன்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் கரெக்டு அப்படிங்கிறாங்க. நம்ம டோட்டல் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிட்டு LT பவர் -1 ஈக்குவல் டு LT பவர் -1ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் கரெக்ட். இந்த கைனடிக் எனர்ஜி கெட் கன்வெர்ட்டட் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது எப்போ? ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கம்ப்ரஸ் ஆகும் பொழுதும் அண்ட் வைஸ் வெர்சா அதே மாதிரி திரும்ப நடக்குது. However, the total mechanical energy remaining constant அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கில் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதை நம்ம கிராஃப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புக்கில் நமக்கு ஒரு கிராஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபை வந்து சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகே. ஸோ ஒய் ஆக்சிஸில் நமக்கு எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் 0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் பொசிஷன் x = 0. இந்த சைடு நமக்கு xm, இந்த சைடு -xm. ஸோ ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் லைன் கைனடிக் எனர்ஜியை குறிக்குது. இந்த கிரே கலர் லைன் வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் எனர்ஜி கேபிட்டல் வியை குறிக்குது. ஓகேவா? கேபிட்டல் வினா பொட்டன்ஷியல் எனர்ஜி கேபிட்டல் வியை குறிக்குது. ஸோ இந்த மேலே உள்ள இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த கோடு காட்டுது. ஓகே, சரி. அப்போ இந்த x = 0ங்கிற ஈக்லிபிரியம் பொசிஷன்லேருந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நகர்த்தி இந்த x = மேக்ஸிமம்ங்கிற பொசிஷனுக்கு வரும்பொழுது இந்த கேங்கிற கைனடிக் எனர்ஜி என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுது. ஓகே. ஸோ அப்போ கேங்கிற கைனடிக் எனர்ஜி இந்த இடத்துல 0வாக இருக்கும். நம்ம இதை தான் முன்னாடி படித்தோம். ஸோ அப்போ என்ன ஆகுது? எக்ஸுங்கிற ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே வந்து இந்த இடத்துல வரும்பொழுது எக்ஸ் மேக்ஸிமம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்லேருந்து 0லேருந்து எக்ஸ்எம்க்கு போகும்பொழுது கைனடிக் எனர்ஜி 0 ஆகிடும். அப்போ இது குறைய என்ன ஆகுது? பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது எக்ஸுங்கிற பொசிஷன்லேருந்து மாற பொட்டன்ஷியல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இங்கே டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ இந்த பொசிஷனில் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கிடைக்கும். ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷனில் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம படிச்சிருக்கோம், கைனடிக் எனர்ஜியாக கிடைக்கும். ஓகே. திரும்ப என்ன ஆகுது? நம்ம இந்த சைட் டைரக்ஷனில் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ரிங்கை, ஸோ டோட்டல் கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வரும்பொழுது 0 ஆகிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்லிபிரியம் பொசிஷன்லேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகிட்டே வருது. ஓகே. ஸோ அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படி ஒரு கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதே தவிர டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறது நமக்கு கான்ஸ்டண்ட்டாக அதில் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதைத்தான் E = K+V. கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேர்ந்து ஸோ இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இங்கே இன்க்ரீஸ் ஆகும்பொழுது பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே டிக்ரீஸ் ஆகும். இது எவ்வளோ குறையுதோ அந்த அளவுக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே மாறி நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த கிராஃப் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணுது. இந்த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி E = K+V ரிமைனிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் இந்த லைன் நமக்கு காட்டுது. ஓகே. ஸோ எனர்ஜிங்கிறது இந்த இடத்துல மாறாமல், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் போகும்பொழுது நமக்கு மாறாமல் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. கிளியர்? சரி. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது எப்படி நமக்கு உருவாகுது, ஸோ அதோட மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி ஸ்ப்ரிங்கில் வந்து மாறாமல் இருக்குது, ஒரு கன்சர்வேட்டிவ் எனர்ஜியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ இதில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.